நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வர்ற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்னைக்கு பிஜேபி பந்தத்தை வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து கத்தும்போது நம்ம வந்து அன்னைக்கே சொன்னோம் இவங்க வந்துக்கிட்டு நடிக்கிறாங்கங்கிறது. அது வெட்ட வெளிச்சமணிக்கு ஆயிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். Hi friends, welcome back to SJ Tamilnadu செய்திகள் and நான் உங்கள் SJ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கோம், எடப்பாடி வந்துக்கிட்டு இப்போவும் சரி எப்பவும் சரி அவன் வந்துட்டு பிஜேபிகிட்டேருந்து வெளியில் வரவே முடியாது. பிஜேபிகிட்டேருந்து அவன் வெளியில் வரணும்னா மேலே வந்து காங்கிரஸ் வரணும். அது இல்லாமல் இவங்களால வரவே முடியாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வந்துட்டு வீடியோ கிளிப்பை பாருங்க. இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொள்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. எப்போ 25/9/2023 தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயோ எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. நீ எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான இந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு. கதவு மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது யார் வராங்களோ அவையில ஒத்த கருத்துடைய கட்சி தான். எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சியுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றாங்களோ அவர்களெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி தான் சார். அதாவது முதல் நல்ல ஊடக நபர்களும் பத்திரிகை தெரிவித்துக் கொள்றேன். தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறார். அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க என்று தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. எல்லா அரசியல் கட்சியுமே 1.5 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு. ஆனா இப்பயே ஒரு பதற்றத்துக்கு வந்த மாதிரி தோணுது. மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. மடியில கனம் இருக்குது, வழியில பயம் இருக்குது. சண்டை போடாதீங்க, நீ சண்டை போடாதீங்க பாரு. திரும்ப நீ பண்றீங்க, நீ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் சொல்லிட்டேன், அவளை கூப்பிட்டு போய் ஒழுங்கா மரியாதை சொல்லி அனுப்புங்க. அவளுக்கு மாப்பிள்ளை இப்படி கத்தி பேசுறேன், என்னதான் உங்க பிரச்சனை சொல்லி நீ வேணா அவகிட்ட போய் கேளுமா. ஐயோ அம்மா நின்னுட்டு பேசாம ரெடி, நான் போய் கேட்டு வர்றேன். என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டு மாப்பிள்ள, அவளை மன்னிச்சிடு மாப்பிள்ள. நீங்க எப்படி பேசுறீங்க அந்த மாதிரி அவளுக்கு சொல்லி கொடுங்க. என்ன பிரச்சனை மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. இந்த வீட்டுல நான் தான் ஆம்பளை, நான் சொல்றதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் துணி தான் துவைப்பேன், அதுக்கப்புறம் தான் பாத்திரம் தேய்ப்பேன். போய் அவகிட்ட சொல்லுங்க மரியாதையா. யார் பெற்ற மகனோ
பாத்தீங்களா என்ன பேசுறாரு, புரிஞ்சுதான் பேசுறாரா? எதுவுமே வந்துகிட்டு எனக்கு சிரிப்பா இருக்கு. வந்துட்டு சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல, கூட்டணி முடிவு பண்றது வந்துகிட்டு அந்த டைம்ல தான் உங்களை ஏத்துக்கிட்டு வர்ற எல்லாருமே உங்களை யாருமே ஏத்துட்டு போனா. அவன் 4 சீட்டுக்காக போறான், அவ்வளவுதான். 4 சீட்டு கொஞ்சம் காசு, நீங்க காசு கொடுத்தானா மட்டும்தான் அவன் நிப்பான், இல்லன்னா அது நிக்க மாட்டான். இதுதானே நீங்க இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு பிஜேபி கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க நின்றீங்க. இப்போ உங்க கூட நிக்கிறாங்கன்னா நீங்க காசு கொடுக்க நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதனால நிக்க மாட்டீங்க. அதான் முதல் கேள்வி. அடுத்த எல்லாரும் இது 2வது கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு சைட்ல இருக்கிற எல்லாருமே வந்துகிட்டு யாரெல்லாம் 5 to 8% ஓட்டு வாங்குற எல்லாருமே அவங்க தலைவர் எல்லாருமே சிஎம் ஆகணும், நீங்களும் சிஎம் ஆகணும். அப்ப எத்தனை சிஎம் தான் ஒரு கூட்டணியில? அதனால முடியல. அதே திமுக கூட்டணியில சிஎம்ஓ இல்ல துணை முதல்வரோ யாருமே அவங்க 2 பேர் இருக்காப்ல, ஸ்டாலின் இருக்காப்ல, உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்ல. அந்த இடத்துல பேச்சாட்டம் இல்ல. இதுக்கு ரொம்ப மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அதனால அவங்க கூட்டணிக்குள்ள வந்துகிட்டு நாங்க முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரும் உட்காரல. அவங்க கூட்டணிங்கிறது வந்துகிட்டு பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி. அதுல நீங்க வந்துகிட்டு ஏதாவது கலந்து வருமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நான் யோக்கியம் நீ சொல்லிட்டு ஒவ்வொரு மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீ அயோக்கியங்கிறது வந்துட்டு நம்ம அன்னையில இருந்தே நம்மளுக்கு கத்தி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதுக்குள்ள ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க. பிஜேபியை எப்ப அழைச்சு பேசுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. பிஜேபி அலோ என்ன கண்டிஷன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்க உங்கள்கிட்ட சிம்பிள் கண்டிஷன் போட்டிருக்கீங்க. சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளக்க சேர்க்க கூடாது. நீங்க உங்க கூட்டணியோட வச்சுக்கோங்க, ஆனா கட்சிக்குள்ள சேர்க்க கூடாது, ஒரே கட்சி ஆக்க கூடாது. எனக்குள்ள என்னோட செயலாளர் போஸ்ட் எனக்கு அப்படியே இருக்கணும், பொதுச் செயலாளர். அந்த போஸ்ட் வந்து நான் எப்பவுமே தனியா இருக்கணும், அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ரைட், ஓகே. சரிப்பா, நீ இவ்வளோ 20% மேல நீ பிஜேபியோட மற்ற எல்லாத்த விட மேல இருக்கீங்களே, அதாவது திமுக அடுத்து வந்துகிட்டு அதிக ஓட்டு வாங்கி வச்சிருக்க ஒரே ஒரு கட்சி நீங்க தான். ஏன் நீ வந்துகிட்டு அவன்கிட்ட முட்டு போட்டுக்கிட்டு கையை கட்டிட்டு நிக்கணும் அப்படிங்கிற மேட்டர் முன்னாடி இந்த ஒரு வீடியோ பாரு. அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாத்தீங்களா என்ன சொல்றாப்ல, ஊழலுக்கு எதிராக வந்துகிட்டு ஐயா வந்துகிட்டு கொதிச்சு எழுதி இவங்க வந்துகிட்டு இது பண்ண போறாப்ல. அடுத்த எலெக்ஷன் 2026 வந்து நிக்க போறாப்ல. யாரு எதை பத்தி சொல்றது? ஆண்டவனே, ஒரு அளவு வேண்டாமாடா நீங்க எல்லாம் செய்யறதுக்கு. நீ இன்னைக்கு கையை கட்டி பிஜேபி கிட்ட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? நீ ஏற்கனவே ஊழல் செஞ்சு வச்சிருக்க சொத்துக்கு தான். நீ அதை பாதுகாக்க தானே நீ அவங்கள்ட்ட கையை கட்டி நிக்கிற. இல்ல எதிர்த்து உனக்கு பேச முடிய மாட்டீங்கல்ல? மோடி எடுத்து பேச பாரு. இல்ல பேச மாட்டீங்கல்ல? மோடி எதிர்த்து பேச மாட்டீங்க, அமித்ஷா எதிர்த்து பேச மாட்டீங்க, பிஜேபி எதிர்த்து பேச மாட்டீங்க. அண்ணாமலை எடுத்து மட்டும் கொஞ்சம் கத்தி இப்ப அண்ணாமலையே எதிர்க்க கிடையாது. வேண்டாம், நான் விட்டுக்கிறேன், ஒத்துக்கிறப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. எதனால ஒத்து போய்க்கிறேன்? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? நீங்க செஞ்ச ஊழல், நீங்க செஞ்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு உங்க கூட இருக்க 2 பேர் வந்துகிட்டு வேலுவும் மத்தவங்க வந்துகிட்டு இன்னைக்கு பிஜேபி கூட ஓடுறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு பேசுறதுக்கு ரெடியா நிக்காங்க. எதுக்கு ரெடியா நிக்காங்க? ஏன்னா அவனை காப்பாற்றணும், அவன் கொள்ளையடிச்சு சொத்தை காப்பாற்றணும். நீ கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சது எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு நீங்க அழகா பேசுறீங்க. இருக்கிறவன முட்டாளாக்குறதுக்கு நாங்க வந்துகிட்டு ஊழலுக்கு எதிராக வந்துகிட்டு பிடிச்சிருங்க. ஊழலுக்கு எதிராக கூட்டணி வச்சு அடிச்சு கொள்ளையே நீ தான்டா, பாலுக்கு வந்துகிட்டு பூனை காவலாம் அப்படிங்கிற கதையா இருக்கு. இதை நம்பி நாங்க வந்துட்டு ஓட்டு போடணும் மக்கள். அப்ப நீங்க மக்களை எவ்வளவு முட்டாளா நினைச்சிருக்க? ஒண்ணுமே இல்ல மிஸ்டர் எடப்பாடி, நீங்க ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிருங்க. நான் பிஜேபி எதிர்த்து நிக்கிறேன். நான் எதுக்காக பிஜேபி எதிர்த்து நிக்கிறேன்? இந்த காலத்துல நான் கூட்டணி வைக்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு வந்து திறந்துருக்கீங்க. 2026 நீங்க பிஜேபியோட கூட்டணியோட தான் நிப்பீங்க. 100% உண்மை. எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 2026 பிஜேபியோட கூட்டணியில தான் நிப்பாப்ல. விஜய் எல்லாம் வருவாரு கூட்டணியில அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா விஜயை இறக்கி விட்டுருக்குது வந்து பிஜேபி தான். விஜய் ஏன் இறக்கி விட்டுருக்காங்கன்னா மேக்சிமம் வந்துகிட்டு திமுக ஓட்டை செதறடிக்க வைக்கணும். அப்பதான் இவங்க வந்து பச்சை பிடிக்க முடியும் அப்படிங்கிற எய்மில. ஆனா ஓட்டு செதுர போற ஃபுல்லா ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கேல இருந்து யாருமே வர மாட்டான். இப்ப அடுத்த இதுல வந்து 26 எலெக்ஷன்ல ஓட்டு யார் ஓட்டுலாம் போகுதுன்னா ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கேக்கு போகும், ஏடிஎம்கே ஓட்டு விஜய்க்கு போகும், நாம் தமிழர் ஓட்டு விஜய்க்கு போகும். 2 பேருக்கு ஐடியாங்க. நாம் தமிழர் அது ஒரு வேற ஒரு மேட் ஓடிட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம வந்துட்டு போடுறோம். அங்க ஏன் எதுக்கு குடிக்கிறாரு அப்படிங்கறத. அப்போ இதெல்லாம் தான் நடக்குது. அப்ப இந்த காரணத்தால் மட்டும்தான் நீங்க பிஜேபி எதிர்க்காம நிக்கீங்க. உன் சொத்தை பாதுகாக்க, உன் கூட சேர்ந்தவங்க கொள்ளடிச்சு வச்ச சொத்தை பாதுகாக்க. அதுக்கப்புறம் இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க ஊர்ல வந்துகிட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. வியாக்கியானம் அது நாங்க ஊழலுக்கு எதிராக வந்துகிட்டு கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். கேனியானா இருந்தா அதுக்கப்புறம் நீங்களும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ஏகப்பட்ட மாடுலேஷன் அதுல இருக்கு. நான் என் வாயில இருந்து தப்பா எதுவும் பேசுறோட நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன இருந்தாலும் சரி, நீங்க
6ல வந்துக்கிட்டு பிஜேபி கூட நிற்பீங்க. உங்களுக்கு உங்களோட அந்த 20% ஓட்டை தக்க வைக்கிறேன்னா பிஜேபி கூட நீங்கன்னா பிஜேபிக்கு செதறாம ஓட்டு போட கொஞ்சம் பாத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் ஓட்டை வந்துட்டு விஜய் கொண்டு போயிடுவாங்க, அது கன்ஃபார்ம். நீங்க இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? 26ல தெரிஞ்சு போகும். ஏடிஎம்கேங்கிறது அழிவுக்கு காரணம் நீங்க பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரே ஒரு காரணமா தான். ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் முடிவெடுக்கிற தகுதி உள்ள ஒரு பொதுச் செயலாளர் இல்ல. அது நீங்களும் இல்ல, ஓபிஎஸும் இல்ல. சசிகலா வந்துகிட்டு எப்படின்னு சொல்ல முடியாது, சசிகலா மக்கள் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு முடிவு தன்னிச்சையா முடிவு எடுக்கிற தாண்டி உள்ள ஒரு பொதுச் செயலாளர் வந்தா மட்டும்தான் அதிமுக இனி தமிழ்நாட்டில் வளரும். இல்ல தேஞ்சு கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா நீங்க தேஞ்சு போறீங்க. கட்சியே தமிழ்நாட்டில இருந்து அழிஞ்சு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு முழு காரணம் நீங்களும் ஓபிஎஸும் தான். அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.